வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஸ்கின் ரொம்ப பளபளப்பாகவும் அழகாகவும் லுக்காகவும் பிரைட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய க்ரீம் அண்ட் ஃபேஷியல் வாஷ் அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ எதை ஃபாலோ பண்ணியும் ரிசல்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கா? ஸோ உங்களுடைய ஸ்கின்னை எப்படி க்ளோனஸோடைய பிரைட்னஸோட வச்சுக்கிற சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேச்சுரலான மெத்தடில் நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸ்கின்னுக்காகவே நிறைய எஃபெக்ட் போட்டு பார்த்து பண்ணுறதும் உண்டு. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா நம்ம ஸ்கின்னு நல்லா இருந்தால் தான், முக்கியமாக நம்ம ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களோட பேசும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிறத நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மளோட ஸ்கின்னை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு வேணுது அவுட்டர் நியூட்ரிஷனா இன்னர் நியூட்ரிஷனா? அது என்னது அவுட்டர் நியூட்ரிஷன் இன்னர் நியூட்ரிஷன் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? ஸோ இன்னர் நியூட்ரிஷனாக நம்ம உடலுக்கு உள்ளே கொடுக்குற நியூட்ரிஷன். ஸோ வெளியே நியூட்ரிஷனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் க்ரீம் இதெல்லாம் அவுட்டர் நியூட்ரிஷன். ஸோ ரெண்டுமே முக்கியமானது தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. உள்ளே மட்டும் நல்லதை கொடுத்துட்டு வெளியே வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் உண்டு. அதே மாதிரி வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் நேச்சுரலான மெத்தடில் எல்லா க்ரீமும் அப்ளை பண்ணாலும் நமக்கு பிரைட்னஸோ க்ளோனஸோ கிடைக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்கின்னு உள்ளே இருந்து உருவானால் மட்டும்தான் நேச்சுரலான மெத்தடில் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கணுன்னா இன்னரும் வேணும் அவுட்டரும் வேணும். அந்த இன்னர் அவுட்டர் பெஸ்ட்டானது கொடுக்கணும் இல்லையா? ஸோ எது பெஸ்ட்டானது அப்படின்னு தெரியாமல் நிறைய ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்கின்னுக்கான யூஸ் பண்ணுற ப்ராடக்டால் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், அது பாரம்பரியம் மிக்கதாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கின் கண்டிப்பாக பிரைட்னஸோ க்ளோனஸோ ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், நம்ம பாடி அந்த ஸ்கின்னுக்கான அப்சர்வேஷனை நல்லா பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்டால் நம்ம ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 100% நேச்சுரலானது நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எது நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹெர்பலைஃப் மட்டும்தான் பெஸ்ட்டானதாக கூட நேச்சுரலானது கூட. ஏன்னா 95 கண்ட்ரீஸில் இருக்குது. ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி ஏமாற்றலாம், 95 கண்ட்ரீஸும் ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணுவாங்களா ஹெர்பலைஃப்? கண்டிப்பாக கேள்விக்குறியான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவில் 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஹெர்பலைஃப் ஒரு பெஸ்ட்டான ஒரு நேச்சுரலான நியூட்ரிஷன் அப்படின்னு நான் உணர்றேன். ஸோ இதில் இருக்க ஸ்கின்னுக்கான ப்ராடக்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹட்சன் ஸ்கின் பூஸ்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் இருக்கும். ஷெஷட் மெத்தட்லேயும் இருக்குது, ஸோ பாக்ஸ் மெத்தட்லேயும் இருக்குது. நீங்கள் டெய்லி பேஸில் வெளியே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களால் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஷெஷட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க, இது அவுட்டர் நியூட்ரிஷன் இல்லை, இன்னர் நியூட்ரிஷன். நீங்கள் டெய்லி பேஸில் ஜூஸ் மெத்தடில் இந்த ஸ்கின் பூஸ்டரை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நேச்சுரலான ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா கருப்பாக இருக்கவங்க எல்லாருமே நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறிடுவாங்க அப்படின்னு இல்லைங்க. ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்க ரேஷஸ், பிம்பிள்ஸ், ஸோ டார்க்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் நியூட்ரிஷன் பேஸ், அது எல்லாமே நியூட்ரிஷன் டிஃபிகல்ட்டு தான். ஸோ அதெல்லாம் நல்ல வேலை நம்ம நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்கின்லேருந்து உண்மையான மெத்தடில் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். ஸோ நம்ம பாடிக்கு இன்னர் மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது. நல்லதை பார்த்து உள்ளே கொடுத்துட்டோம். வெளியே யூஸ் பண்ணுறதே வெயிலுக்கெல்லாம் நம்ம சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய கெமிக்கல் பேஸ் இருக்குது. இந்த கெமிக்கல் பேஸ் நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜியாக கூட மாறும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கணும். ஸ்கின்னுக்காகவே அவுட்டர் நியூட்ரிஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான். அதுவும் பாரம்பரியமிக்க Vritilife ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர், ஃபேஷியல் சீரம், ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டையும் நீங்கள் பெஸ்ட்டான மெத்தடில் அவுட்டர் நியூட்ரிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நேச்சுரலான வேல உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இது எல்லாமே பெஸ்ட்டானது. இதுக்கு எல்லாமே 30 days மணி பேக் கேரண்டியும் கம்பெனியே கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக கம்பெனி கொடுக்குற ஹெர்பலைஃப் ஃப்ரீசி ஐடி, அதாவது ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடி, இந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்டாக பை பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடி மூலிமா நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா கம்பெனிலேருந்து டேரெக்டாக வரும். கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸும் உண்டு, ஒரிஜினல் ப்ராடக்டாகவும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 30 days மணி பேக் கேரண்டியும் இந்த ஐடி மூலிமா வாங்கினீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்டோட நீங்கள் ஹெர்பலைஃபை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சேஃபான மெத்தடில் ரிசல்ட் எடுங்க. ஸோ இந்த ஐடியை பற்றிய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும், இந்த ப்ராடக்ட் பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னாலும் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.